பையத்தை செய்வார்கள். நீங்கள் அந்த உலகளாவிய அமீர் பாகிஸ்தானில் இருக்கின்ற இஷ்டியாக் அகமது இடத்தில் நீங்கள் பையத்தை செய்திருக்கின்றீர்கள். சரி, அந்த அமீர் யாரிடத்தில் பையத்து செய்தார் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார். சரி, இப்ப பாருங்க, இஸ்லாம் இல்லாமல் அழிந்துவிட்ட காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அனைவருக்கும் தெரியும். முஸ்லீம்கள் இருக்கவில்லை. தனிப்பட்ட ஒரு மனிதர் எங்கேயாவது இருந்திருக்கலாம், ஒரு ஜமாஅத்து கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது முஸ்லீம்கள் இல்லை. அவர்கள் வந்து மக்களை அழைத்தார்கள், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. எப்படி? கலிமாவின் மூலம், லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போது ஒரு கேள்வி வருகின்றது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் எங்கு கலிமா சொன்னார்கள்? அவர்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்று ஒரு கேள்வி வருகின்றது. இதே போன்று ஒரு கேள்வி வருகின்றது, அவர்கள் யாரிடத்தில் கலிமா சொன்னார்கள்? அவர்கள் யாரிடத்திலும் கலிமா சொல்லவில்லை. எனவே இதிலிருந்து என்ன விளங்குகிறது? ஒருவர் முஸ்லீமாகுவதாக இருந்தால் அந்த கலிமா பைஅத் இதை செய்து இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். கலிமா பைஅத் ரெண்டும் ஒன்று. சில ஹதீஸில் கலிமா சொல்லி அஸ்லம இஸ்லாத்தை ஏற்றார் என்று வருகிறது. சில இடத்தில் அஸ்லம பைஅத் செய்து இஸ்லாத்தை ஏற்றார் என்று வருகின்றது. இப்படி ஹதீஸில் வருகின்றது. எனவே ஒருவர் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் அமீரிடத்தில் அல்லது அந்த அமீரால் நியமிக்கப்பட்ட அமீர்களிடத்தில் சென்று அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். ஆனால் அந்த அமீர் யாரிடத்தில் பையத்து செய்வது என்றால், அவருக்கு மேல் ஒரு அமீர் இருந்தால் அவர் பையத்து செய்வார். அமீர் இல்லை, என்ன செய்வது? இஸ்லாம் இல்லாமல் போய்விட்டார். அமீர் இல்லை என்றால் இஸ்லாம் இல்லை என்பது கருத்து. எனவே இஸ்லாம் தொடர்ந்து இருக்குமா? தொடர்ந்து இஸ்லாம் இருக்கா? அது விடுபட்டு தான் வரும். ஏன்? ஹதீஸில் வருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த அந்த சஹாபி கேட்டார்கள், நீங்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அதனுடைய தலைவரையும் பிடிக்கும்படியும் பிரிவுகளை விட்டு ஒதுங்கும்படியும் கூறுகிறீர்கள். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் இமாமும் இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய வேண்டும்? சொன்னார்கள், மரத்தின் வேரை கடித்துக்கொள், மரணிக்கும் வரை. இதிலிருந்து விளங்குகிறது, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாமல் சில காலங்கள் இருக்கும். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாத காலங்களில் இஸ்லாம் முஸ்லிம்கள் இல்லை. தனிப்பட்ட ஒரு மனிதர், ரெண்டு மனிதர் எங்கேயாவது இந்த ஹதீஸை குர்ஆனை விளங்கி ஒதுங்கி இருக்கலாம், ஆனால் ஜமாஅத்து கிடையாது. எனவே இப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதர் இந்த இஸ்லாத்தை விளங்கி ஹதீஸ் குர்ஆனை பார்த்தால் தெளிவாக தெரிகின்றது, இந்த பிரிவினை எல்லாம் ஷிர்க். உடனே என்ன செய்கின்றார்? அவர் தனியே ஒதுங்கி வீட்டிலே தொழுது கொண்டு இருக்கிறார், எந்த ஒரு பிரிவிலும் சேரவில்லை. இப்போது பாருங்கள், இவரை பார்த்து இன்னொரு மனிதர் இவரை சந்தித்து இந்த விஷயத்தை விளங்கி அவரும் ஒதுங்குகிறார். அதற்கு பிறகு இன்னொருவர் வந்து ஒதுங்குகின்றார். 3 பேர்கள் வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 பேர்கள் சேர்ந்ததும் என்ன செய்ய வேண்டும்? ஹதீஸ் வருகின்றது, வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ். கட்டளை. குர்ஆன் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. எல்லா காலத்திலும் வாழுகின்ற முஸ்லீமை விழுத்து குர்ஆன் கூறுகின்ற ஒரு சட்ட திட்டங்களை. எனவே இன்றைக்கு ஒரு முஸ்லீம் இப்படி ஜமாஅத்துல் முஸ்லிமின் இல்லை என்று வைத்துக் கொள்வோம், எல்லாம் பிரிவு இருக்கின்றது. ஒருவர் இந்த குர்ஆன் ஹதீஸை விளங்கி பார்த்தால் ஜமாஅத்துல் முஸ்லிமின் என்று ஒன்றிலே அமீரி கிடையாது. எனவே இந்த ஹதீஸின் படி நாம் ஒதுங்க வேண்டும் என்று ஒதுங்கினார். இவரோடு இன்னும் ஒருவர், 2 பேர் சேர்ந்து 3 பேர் ஆகிவிட்டார்கள். இப்போது இவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள், பிடித்து ஒரு கூட்டமாக ஆகுங்கள். ஹதீஸ் சொல்லுகின்றது, லா யஹில்லு லி ஸலாஸத்தி நஃபரின் யகூனூன பி அர்தி ஃபலாத். எந்த ஒரு இடத்தில் 3 பேர்கள் இருக்கின்றார்களோ, இல்லா அம்மரு அலைஹிம் அஹதஹும், அவர்களில் ஒருவரை அமீராக நியமிக்காமல் அவர்கள் வாழ்வது கூடாது என்ற ஹதீஸ் வந்ததும் இந்த 3 பேர்களும் கூடி ஒருவரை அமீராக நியமிக்கிறார்கள். நியமித்தவுடன் அந்த அமீரிடத்தில் இந்த 2 பேரும் பையத்து செய்வார்கள். அந்த அமீர் யாரிடத்தில் செய்வது? யாரிடத்தில் பையத்து செய்வது? ஒரு அமீர் கிடையாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த நபிமார்களுக்கும் இந்த நிலைதான். எப்படி? முன்பு யாரும் இருக்கவில்லை, தனியே வந்து இஸ்லாத்தை சொல்லும் போது மற்றவர்களிடத்தில் கலிமாவை கூறும்படி கூறி இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். அவர்கள் கலிமா கூறுவதற்கு அங்கு வாய்ப்பில்லை. இது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. எப்படி? ஒரு இமாம் தொழுவிக்கின்றார், பின்னால் உள்ளவர்கள் எல்லாம் அந்த இமாமை பின்பற்ற வேண்டும். இவர் யாரை பின்பற்றுவது? இவருக்கு முன்னால் ஒரு இமாம் இல்லை.
இப்படித்தான் இந்த சத்தியம் என்பது, அந்த கூறு சத்தியத்தை ஆரம்பிக்கின்றவர் மற்றவரிடத்தில் இந்த கலிமாவை கூறும்படி கூறி இஸ்லாத்துக்கு எடுப்பார். இவருக்கு கலிமா சொல்வதற்கு வாய்ப்பில் இவர் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவார். எனவே இந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உருவானது. இந்த புகாரி ஹதீஸ்ல என்ன வருகின்றது பாருங்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் இமாமும் இல்லாவிட்டால் என்ன செய்ய என்று கேட்டார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒதுங்குங்கள் என்று. இந்த ஹதீஸ் தெளிவாக காட்டுகின்றது, சில காலங்களில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாமல் இருக்கும். ஆனால் பிரிவில் உள்ள உலமாக்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள், சொல்லுகின்றார்கள், ஜமாஅத் இஸ்லாம் என்பது இல்லாமல் போகாது, தொடர்ந்து அந்த இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கும் என்று. இஸ்லாம் என்பது குர்ஆன் ஹதீஸ், அது இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்குமா, முஸ்லிம் கூட்டம், இது இல்லாமல் போகும் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று. உடனே அவர்கள் சொன்னார்கள், ஒதுங்கி விடு என்று. அப்படி தொடர்ந்து இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும் என்று இருந்தால் சொல்லி இருப்பார்கள், அந்த ஜமாஅத் இல்லாமல் போகாது, அது தொடர்ந்து இருக்கும், நீ அதில் இருந்து கொள் என்று சொல்லி இருப்பார்கள். எனவே இந்த ஹதீஸ் தெளிவாக காட்டுகின்றது, ஜமாஅத் இல்லாமல் இருக்கும். இப்படி இல்லாமல் இருந்து திரும்ப இந்த ஜமாஅத் உருவாகின்ற நேரத்தில் இப்படி ஒருவர், 2 பேர், 3 பேர் சேர்ந்து ஒதுங்கிவிட்டால் இவர்களுக்கு மத்தியில் ஒரு அமீரை நியமிக்க வேண்டும். இதற்கு ஆதாரம் வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ் என்ற அல்லாஹ்வுடைய வசனம். ஒன்று, இவர்கள் 3 பேர் தான் முஸ்லிம்கள். இப்போது அடுத்தது ஹதீஸ் வருகின்றது, எந்த ஒரு காட்டிலும் நாட்டிலும் 3 பேர்கள் இருந்தால் ஒருவரை அமீராக நியமிக்காமல் வாழ்வது கூடாது என்ற ஹதீஸின் அடிப்படையில் இவர்கள் ஒரு அமீரை நியமிக்கின்றார்கள். இந்த அமீருக்கு இவர்கள் பையத்து செய்வார், இவர் பையத்து எடுப்பார். இவர்கள் தான் முஸ்லீம்கள். இதற்கு பிறகு இதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம் கூட்டம். இவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை உருவாக்கவில்லை, முஸ்லிம்களாக ஆனார்கள். முஸ்லிம்களாக ஆனவுடன் முஸ்லிம் கூட்டமாகி விட்டது. இது ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இப்போது இந்த காலத்தில் இருக்கின்றவர்கள், மற்றவர்கள் பிரிவில் உள்ளவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் இந்த ஜமாஅத்துக்குள் வந்து நுழைய வேண்டும், நுழைந்து பையத்து செய்து சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி சேர்ந்தால் சுவர்க்கம், வராமல் பிரிவிலே இருந்து அப்படியே மரணித்தால் இந்த ஹதீஸின்படி நரகம் செல்ல வேண்டி வரும். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் காப்பாற்ற வேண்டும். சரி, இதுதான் இந்த வழிமுறை. இப்போது சிலர் சொல்லுகின்றார்கள், சில உலமாக்கள் மக்களை திசை திருப்புவதற்கு கூறுகின்றார்களாம், ஹதீஸிலே வருகின்றது, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லாவிட்டால் நீங்கள் பிரிவுகளை எல்லாம் விட்டு ஒதுங்கி மரத்தின் வேரை கடியுங்கள் என்றுதான் வந்திருக்கின்றது. இப்படி இருக்க இன்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த கூட்டத்தை உருவாக்கியவர் பாகிஸ்தானில் மசூத் அகமது. இவர் ஏன் இந்த ஜமாஅத்தை உருவாக்கினார்? ஹதீஸிலே வருகின்றது மரத்தின் வேரை கடிக்கும்படி. இவர் ஏன் ஜமாஅத்தை உருவாக்கினார்? ஜமாஅத்தை உருவாக்கும்படி வரவில்லையே என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். முன்வைத்து இந்த ஜமாஅத்து உருவானது பிழை. மசூத் அகமது அவருடைய காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இல்லை என்று சொன்னால் அவர் ஒதுங்கி இருந்திருக்க வேண்டும், மரத்தின் வேரை கடித்துக் கொண்டு. ஏன் ஜமாஅத்தை உருவாக்கினார் என்று ஒரு கேள்வியை கேட்டு இதுல சேர விடாமல் தடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இது அல்லாஹ் ஒருவேளை அவர்கள் விளக்கம் இல்லாமல் இந்த கேள்வியை முன்வைக்கலாம். எனவே இதற்குரிய விளக்கத்தை நாங்கள் கொடுப்பது எங்களுடைய கடமை. இப்போது பாருங்கள், ஒருவர் இந்த குர்ஆன் ஹதீஸை வைத்து இது பிரிவுடைய காலம் என்று நினைத்து இந்த மசூத் அகமது ஒதுங்கினார். சரி, இவரை பார்த்து இன்னும் 2 பேர்கள் ஒதுங்கினார்கள். ஒதுங்கியவுடன் இவர்கள் முஸ்லிம்கள், இவர்கள் தான் முஸ்லிம்கள், முஸ்லிம் கூட்டம். எனவே ஜமாஅத்தை இவர் உருவாக்கவில்லை, இந்த 3 பேர்களும் முஸ்லிம் கூட்டமாகிவிட்டார்கள். இப்போது இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, 3 பேர் தான் ஒரு ஜமாஅத்தை உருவாக்குங்கள் என்று, ஒரு அமீரை நியமிங்கள் என்று. அமீரை நியமித்ததும் அது ஜமாஅத்தாக மாறிவிட்டது. 3 பேர்கள் சேர்ந்தால் கூட்டம், இது கூட்டமாக ஆகிவிட்டது. இந்த அமீரை நியமித்தது இது அல்லாஹ்வுடைய, அவனுடைய தூதருடைய கட்டளை. ஒரு கூட்டமாக இருங்கள், அமீரை நியமிங்கள் என்பது கட்டளை. எனவே இந்த அடிப்படையில் தான் மசூத் அகமது இந்த அமீரை அமீராக அவர்கள் ஆனார்கள், மற்றவர்கள் பையத்து செய்தார்கள், ஒரு கூட்டமாக ஆனது. இப்போது இவர்கள் கூறுகின்றார்கள், இந்த ஜமாஅத்தை உருவாக்குவது பிழை, இவர் மரத்தின் வேரை கடித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். நாம் அந்த ஆலிம்களிடத்தில் கேட்கின்றோம், சரி, நீங்கள் சொல்வது போன்று இப்படி இந்த ஜமாஅத்து உருவாக முடியாது, இவர்கள் ஒரு அமீரை நியமித்து பையத்து செய்த பிழை, அவர்கள் தனித்தனியாக இருந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இது சரியாக இருந்தால்
நாங்கள் கேட்கின்றோம், இவர்களே சொல்லுகின்றார்கள் இப்போது ஜமாஅத்துல் முஸ்லிமின் உலகத்தில் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். இது ஜமாஅத்துல் முஸ்லிமின் இல்லை என்றும் எங்களை சொல்லுகின்றார்கள். சரி, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், இது ஜமாஅத்துல் முஸ்லிமின் இல்லை. ஒரு 5 நிமிடத்திற்கு இது ஜமாஅத்துல் முஸ்லிமின் இல்லை. நீங்களும் சொல்லுகின்றீர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமின் உலகத்தில் இல்லை. அப்ப ஜமாஅத்துல் முஸ்லிமின் என்பது என்ன? அது ஹிலாஃபத். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் இருந்தார்களே, அவர்கள் இருந்த காலத்தில் உள்ளதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமின். ஒரு ஹிலாஃபத் இருக்க வேண்டும், ஆட்சி அதிகாரம் இருக்க வேண்டும், அதுதான் ஜமாஅத்துல் முஸ்லிமின் என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள். சொல்லி இன்றைக்கு ஜமாஅத்துல் முஸ்லிமின் இல்லை, இதுவும் ஜமாஅத்துல் முஸ்லிமின் இல்லை என்று சொல்லுகின்றார்கள். அதே நேரத்தில் இவருடைய முரண்பாட்டை பாருங்கள். இவர்கள் இன்னொரு இடத்தில் ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஒரு காலம் வரும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதே போன்று ஒரு இந்த மின்ஹாஜுன் நுபுவா நான் எப்படி பார்த்துக்கணும், பிள்ளைகள் உங்க சத்தம் போடணும், எப்படி நான் இந்த சத்தியத்தை கொண்டு வந்தேனோ இதே போன்று ஒரு ஹிலாஃபத்து திரும்ப வரும் என்கிறார்கள். சஹீஹான ஹதீஸ் அபூதா. இதே போன்ற ஒரு ஹிலாஃபத்து வருமாம், பிறகு வரும் என்றார்கள். அது எந்த ஹிலாஃபத்? எல்லா பிரிவுகளும் ஏற்றுக்கொள்கிறார், அது மஹதியுடைய ஹிலாஃபத். அது மஹதி அலைஹிஸ்ஸலாமுடையது. ஈசா நபி இருப்பார்கள், மஹதியும் இருப்பார்கள். ஹிலாஃபத் முழு உலகமும் இஸ்லாம். இது ஹிலாஃபத்தா இல்லையா? ஹிலாஃபத். யார் இதற்கு அமீர்? மஹதி. ஈசா நபி அவர்கள் வரும்போது மஹதி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், தொழுவியுங்கள் என்று. ஆனால் ஈசா நபி சொல்லுவார்கள், நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்கள் தான் இந்த ஜமாஅத்துடைய இமாம், நீங்கள் தொழுவீங்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே மஹதி ஹலீஃபா. ஒரு ஹிலாஃபத் இருக்கின்றது, படை பட்டாளம் இருக்கின்றது. இது என்ன ஜமாஅத்து? ஜமாஅத் இஸ்லாமியா, தப்லீகா, இஹ்வானுல் முஸ்லிமீனா, தௌஹீதா, அன்சார் சுன்னா முஹம்மதியாவா, சுன்னத்து வல் ஜமாஅத்தா? எது? இவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். அப்படி ஒரு ஹிலாஃபத் வந்தால் அது ஜமாஅத்துல் முஸ்லிமீன். இப்போது நான் கேட்கின்றேன், நீங்கள் கூறுகின்ற பிரகாரம் ஜமாஅத்துல் முஸ்லிமின் இப்போது இல்லை, ஒவ்வொருவரும் தனித்தனியே இப்படி இருந்தால் அந்த ஹிலாஃபத் எப்படி வரும்? அந்த மஹதியை வந்து தனியே தானே இருக்க வேண்டும், எப்படி ஒரு ஜமாஅத்தை உருவாக்குவது? இந்த ஹதீஸின் படி மஹதிக்கும் உருவாக்க முடியாது, அவரும் ஒதுங்கி இருக்க வேண்டும், எப்படி இந்த ஜமாஅத்து வரும்? எனவே பாருங்கள், இவர்கள் முரண்படுகின்றார்கள். இவர்கள் சொல்லுகின்றார்கள், மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாலும் ஹிலாஃபத் வருமா, அந்த ஹிலாஃபத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்றும் கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் மசூத் அஹமது இந்த இப்படி ஒரு ஜமாஅத்தா ஆனது பிழை என்றும் சொல்லுகின்றார்கள். அப்ப நீங்கள் சொல்வது போன்று மசூத் அஹமத் இப்படி ஒரு கூட்டமாக ஆகி ஒரு அமீரை நியமித்துக் கொண்டு ஜமாஅத்துல் முஸ்லிமாக ஆனது பிழை என்று நீங்கள் சொல்வதாக இருந்தால் நீங்கள் எந்த ஹிலாஃபத்தை நோக்கி செல்கிறீர்கள்? ஏன் எப்படி ஹிலாஃபத் வர முடியும்? இந்த ஹதீஸின் படி ஒவ்வொருவரும் வேற கடித்துக் கொண்டு ஒதுங்கினால் எப்படி ஹிலாஃபத் வரும்? எந்த ஹிலாஃபத்தை நோக்கி செல்கிறீர்கள்? எனவே முரண்பாடு. இவர்கள் விஷயத்தை விளங்காமல் சொல்லுகின்றார்களா, அல்லது இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் யாரையும் சேர விடாமல் தடுப்பதற்கு இப்படி சொல்லுகின்றார்களா? இதை அல்லாஹ் தான் அவருடைய உள்ளத்தை அறிவான். ஆனால் இவர்கள் தெளிவான முரண்பாட்டிலும் பிழையிலும் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றது. இது விளங்கியிருக்க என்று உங்களுக்கு நினைக்கின்றேன். இவர்கள் சொல்வது போன்று ஒவ்வொருவரும் வேற கடித்துக் கொண்டு தானாக இருப்பதாக இருந்தால் இனி இந்த ஹிலாஃபத் வர முடியாது. ஏன்? ஒவ்வொரு காலத்திலும் இப்படி விளங்குவர் வேற கடித்துக் கொண்டு ஒதுங்கி விடுவார், எப்படி ஜமாஅத்துல் முஸ்லிம் உருவாக முடியும்? ஆனால் ஹிலாஃபத் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லுகின்றார்கள். எனவே முரண்பாடு, இதில் முரண்பாடு இருக்கின்றது, இதில் எந்த சந்தேகம் இல்லை. எனவே இவர்கள் விளங்காமல் இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய சுன்னத்து இதுதான். என்ன? ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும், இல்லாமல் போகும், திரும்ப வரும். இதற்கு ஆதாரம் சொன்னார்கள், வைல்லம் தக்குல்லஹும் ஜமாஅத்துன் வலா இமாம் என்று கேட்டபோது ஒதுங்கி விடு என்றார்கள். அடுத்தது ஹதீஸில் வருகின்ற சஹீஹான ஹதீஸ் முஸ்லிமில், பதஅல் இஸ்லாமு கரீபா வஸயஊது கரீபா, எப்படி இஸ்லாம் தோன்றியதோ இதே போன்று இன்னொரு காலத்தில்